ரொம்ப ஆசை சங்க இலக்கியத்தை பத்தி. அந்த சங்க இலக்கியத்தை படிச்சுட்டு அதை பார்த்து அப்படியே எழுதணும்னு ஒரு கவிதை எழுதுறாருங்க. அந்த கவிதையை நான் பதிலா சொல்றேன். அந்த காட்சி உருவாக்குறேன் பாருங்க. ஒரு நரி என்ன பண்ணுதான், ஒரு தெப்பத்துல மிதந்துட்டு போகுதான். தெப்பம் எதால உருவாக்கப்பட்டதுன்னா எலும்பு கூடுகளால் உருவாக்கப்பட்டதான். எலும்பு கூடுகளால் ஆன ஒரு தெப்பத்துல நரி மிதந்துட்டு போகுது. போகும்போது இடையிடையே சின்ன சின்ன தலை, யாரோட தலை? வீரனுடைய தலை கிடக்குது. அந்த தலையை ஒரு பருந்து பிடிங்கிட்டு மேல போகுது. மேல பறந்துட்டு போகும்போது அந்த தலை விழும்போது இன்னொரு பறவை வந்து அதை பிடிக்குது சார். இதுதான் காட்சி. கலைஞர் இதை பார்த்துட்டு அப்படியே எழுதுறாரு. எம்புகளை தெப்பமாக்கி நரி மிதக்கும் போர்க்களத்தில் தலையுருட்டி பந்தாடும் பறவை இனம் அந்த தலையில். இதுவரை அவர் கவிஞர். இந்த வரியில் தான் அவர் தலைவராக மாறுகிறார். இந்த இடத்தில் தான் அவர் முத்தமிழ் அறிஞராய் மாறுகிறார். ஒரு தலையாய் என் மகன் தலையும் இருந்தாலன்றோ இறைவன் அளித்த தேரலுக்கும் பெருமையுண்டு என்று அரை நூற்றாண்டுக்கு முன்பாக எழுதினார். இன்றும் கழுகுகள் பறந்து கொண்டிருக்கின்றன. இன்றும் கழுகுகள் வட்டமடித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் எவராலும் கொய்ய முடியாத, எவராலும் பிடுங்க முடியாத 10 தலை ராவணனாக இந்த மண்ணை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற ஒரு தலைவன் ஆண்டு கொண்டிருக்கிறாரே. அவர் விட்ட இடத்தில் இருந்து அந்த பணியை நான் செய்கிறேன் என்று அவர் மக்கள் பணியை இன்னும் 100 ஆண்டு காலம் கொண்டு செல்வதற்கு ஒரு வாய்ப்பை காலம் வழங்கி இருக்கிறது என்றால் காரணம் மக்கள் பணிதான்.